டே சின்சானு, என்னோட வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போய் ரோப்ளெக்ஸ்ல புதுசா ஏதாவது கேம் வந்ததுன்னா விளையாடலாம். ஏதாவது புதுசான கேமை பாத்தியா? ரோப்ளெக்ஸ்ல புதுசா ஒரு கேமை பார்த்தேன்ப்பா. நம்ம ஏற்கனவே க்ளோத்திங் ஸ்டோர் சிமுலேட்டர்னு ஒரு கேம் விளையாண்டோம்ல, அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் அப்படின்ற மாதிரி கேம் வந்திருக்குப்பா. ஒரு சூப்பர் மார்க்கெட்டை நம்ம ரன் பண்ணோம். நிறைய கஸ்டமர்ஸ் பொருள் வாங்குறதுக்காக வருவாங்க. கரெக்டா உங்களுக்கு பில் பண்ணி மீதி காசை தரணும். கார்டு தந்தாங்கன்னா கார்டுல இருந்து காசை எடுத்து தரணும். சூப்பரா இருந்ததுப்பா கேமு. நான் விளையாடலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ளதான் நீ வேலை இருக்கு வெளியே போலான்னு சொல்லி என்ன கூப்பிட்டு வந்துட்டப்பா. அப்படியா சொல்ற? சூப்பர் மார்க்கெட் கேம் நான் பெரிய பெரிய கேம்ல விளையாடி இருக்கேன். ரோப்ளெக்ஸ்லயே அந்த கேமை கொண்டு வந்திருக்காங்களா? ஆமாப்பா பிராங்க்லின், இப்ப ரோப்ளெக்ஸ்லயே அந்த கேம் இருக்குப்பா. விளையாட சூப்பரா இருந்தது. நீ சொல்ற கேம்ல எல்லாம் மனுஷங்க மாதிரி ஆளுங்க இருப்பாங்கல்ல, ஆனா இதை பொறுத்த வரைக்கும் ரோப்ளெக்ஸ் மாதிரி தான் ஆளுங்க இருப்பாங்க. அவங்க கிட்டதான் எல்லா பொருளையும் நம்ம விற்கணும். கேம் விளையாடி பார்த்த வரைக்கும் நல்லா இருந்தது. சரிடா, அப்ப வீட்டுக்கு போய் நம்ம கேம் விளையாடலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், ஹலோ மக்களே, நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் அப்படின்ற கேம் தான் விளையாடுறதுக்காக வந்திருக்கோம். இந்த பாருங்க, இதுதான் என்னோட சூப்பர் மார்க்கெட். என்னோட போட்டோ போட்டிருக்கா? போட்டிருக்கா, பாத்துக்கலாம். போட்டிருக்கு பாத்தீங்களா, சின்சான் சூப்பர் மார்க்கெட்னு போட்டிருக்கா. நம்ம இடத்துக்குள்ள போய் நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணலாம். என்னென்ன நம்ம வாங்க முடியும், என்னென்ன நம்ம வைக்க முடியும், எல்லாத்தையும் பார்க்கலாம். இது இப்ப நான் ஏதாவது ஆர்டர் பண்ணோம்னா என் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, இந்த சிஸ்டத்துல போய் ஆர்டர் போட்ட வேண்டியதான். இந்த சிஸ்டத்துல என்னென்ன ஆர்டர் போடலாம். என்கிட்ட இப்ப $200 இருக்கு. என்ன வாங்கலாம்? ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் 42 ரூபாயா? பாஸ்தா, சரி எல்லாம் ஒன்னொன்னு வாங்கிப்போமா? ஒன்னு இருங்க, இது ஒண்ணு வாங்கிப்போமா? பை. என்னங்க வாங்க முடியல, இதை ஆட் பண்ணு. இதுக்கு செலக்டே பண்ண முடியல. எப்படி செலக்ட் பண்றது? என்னங்க இது செலக்டே பண்ண முடியல? இதுதான் முதல்ல வாங்கணுமா? ரைட், இதுதான் வாங்கணும்னு சொல்லிட்டு போலுங்க. எத்தனை வாங்கணும்? ஒன்னு. சரி, ஒன்னு வாங்கிட்டேன், வந்துருச்சு. ஒன்னொன்னுதான் வாங்கணுமா என்னன்னு தெரியல. இருங்க, இப்ப மாவு வாங்கியிருக்காங்க. இந்த மாவை எடுத்துக்கலாம். எடு மாவை எடு. நீங்க எடுக்க மாட்டான். இருங்க, எடுத்துட்டேன். நிறைய மாவு வந்திருக்குப்பா, நிறைய மாவு வந்திருக்கு. ஐயோ, திரும்பி மூடி வச்சிட்டேன். இருங்க, எடு கையில் எடு. என்னங்க உள்ள போக சொல்றீங்க? போயிட்டேன். எப்பா, இங்க அடுக்கணுமா? ரைட், அடுக்கு. என்ன அடுக்கு? வை. என்ன டப்பாவை மூடிட்டான் திரும்பிட்டு? டப்பாவை தரடா, சோதிக்காதீங்கடா என்ன. இருங்க, எடுத்துக்கலாம். எடு. என்னங்க இது எடுக்கவே முடியல. எடுத்துட்டேன். இப்ப என்ன பண்ணோம்? இது இங்க இருந்து இங்க வைக்கிறதுக்கு என்னங்க பண்றது? இருங்க, வைக்கிறதுக்கு என்ன பண்றது? பக்கத்துல போயாச்சு. அங்க இதை எடுத்து அங்க வைக்கணுமா? அப்படியும் பண்ண முடியலங்க. இருங்க, கையே. ஐயோ, ஓகே. ப்ராஃபிட் எனக்கு கம்மியா தாங்க வரும். மொத்தம் $76 நான் கொடுத்து வாங்குறது. வித்தா $77 கிடைக்கும். அதாவது 76 சென்ட்டுக்கு வாங்குறேன், வித்தா 77 சென்ட் கிடைக்கும். அவ்வளவுதான், பெருசா லாபம் இல்லை. சரி, நம்ம மற்ற பொருளை வாங்கலாம். இப்போ இந்த பாஸ்தா வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் சுகர் பவுடர் வாங்கிட்டேன். வேற பிரெட் வாங்கிக்கலாம். பிரெட் வாங்கிட்டேன். சரி, பை வாங்கிடலாங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வாங்கி நம்ம பார்சல் எடுத்து அடுக்க வேண்டியதாங்க. இருங்க, ஐயோ, இங்க இருக்கா? ஒவ்வொன்றா எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றா தானே எடுக்க முடியும். இப்போ பிரெட் எடுத்துக்கிட்டோங்க. பிரெட்டை போய் அடிக்க வேண்டியதான். இருங்க, இங்க எடுக்கலாமா? ஓகே, இங்க எடுக்கலாம். இந்த அடுக்கு ஒவ்வொன்றா வை. ஓகேங்க, சூப்பருங்க. பிரெட்டை வச்சுட்டுமா? ஓகே, வாங்க. இதுக்கப்புறம் வாங்க, கஸ்டமர்ஸ் வந்துருவாங்க. இருங்க, இதை அடிக்கலாமா? எடுத்துக்கோ, சீக்கிரமா வை. எந்த இடத்துல வைக்கிறது? இங்க வச்சிடலாமா? வை. வச்சிட்டங்க. பாஸ்தா தானே இது? ரைட்டு. இன்னும் என்ன வாங்கணும்? வைக்காம இருக்கோம். மக்களே வாங்க கடைக்கு. இது பாருங்க, எவனாவது வாங்குறானா பாருங்க. அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் கடையை ரெடி பண்றான்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் வாங்குறதுக்கு வந்துருவாங்க. இங்க அடியில வச்சிடலாமா? இங்க வச்சிடலாங்க. கரெக்ட். வை. எல்லாத்தையும் வச்சிட்டேன். என்ன வச்சிருக்கேன்? இது என்னது? சுகர் பவுடர். எல்லா பொருளும் வாங்கினதான் கஸ்டமர் சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. இருங்க, வாங்கிடலாம். வேற என்ன பொருளை விட்டு வச்சிருக்கோம்? ஆலிவ் ஆயில் விட்டு வச்சிருக்கோம்ல, ஆலிவ் ஆயில் வாங்கிடலாம். ஒரு ஆலிவ் ஆயில போட்டுடலாம். ரைட்டு. வேற என்ன மக்களை விட்டு வச்சிருக்கோம்? சுகர். இது விட்டு வச்சிருக்கோம். இதுவும் $40 வாங்கியாச்சு. ஃப்ளோர் வாங்கியாச்சுல? வாங்கியாச்சுங்க. யார் வரையும் வாங்கியாச்சு. இருங்க, இந்த பர்ச்சேஸும் முடிச்சிட்டோமா? போய் டக்கு வாங்கிட்டு வந்துடலாம். 2 ஆர்டர் வந்துருச்சு. இது பாருங்க, ஆலிவ் ஆயில் டப்பா வந்துருச்சா? இதை எடுத்துக்க வேண்டியதான். இதை எடுத்துட்டு கடையில் போய் அடிக்கணும். அதான் 6 விதமான பொருளும் வாங்கினதுக்கு அப்புறம் வருவாங்க போல கஸ்டமர்ஸ். இருங்க, ஐயோ, இங்க என்ன வச்சிடலாமா? ஆலிவ் ஆயில் அடி வச்சிட்டாங்க. இது ஓகே, இதுல கொஞ்சம் லாபம் கிடைக்கும் போல நமக்கு. இருங்க, இதை எடுத்துக்கலாம். எடு. ஓகே, எடுத்தாச்சு. வா. இந்த இடத்துல அடிக்கலாமா? எங்க வா. அடிக்கலாம். ஓகே, அடிக்கிட்டேங்க. ஏறக்குறைய எல்லாத்தையும் வாங்கி அடிக்கிட்டேன். பார்ப்போம். இப்போ நமக்கு எல்லாத்தையும் வாங்கி அடிக்க வச்சிருக்கேன். இன்னும் என்ன இடத்த? கதவை திறன்றாங்க. நான் கதவு எவ்வளோ நேரம் மூடியா வச்சிருக்கேன். பாருங்களேன், ஓப்பன். அடப்பாவுமே, கடையை இவ்வளோ நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இப்போதான் ஓப்பன் போர்டு இருக்கு.
என்ன அழகுல கேம் விளையாடிட்டு இருக்கேன் பாத்தீங்களா நானு. இப்பெல்லாம் நம்ம கடையை நடத்தணும்னா அவள்தாங்க கடை. பாருங்க ஒருத்தங்க வராங்க பாருங்க. வாங்க 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 மேடம், என்ன வாங்க வராங்கன்னு தெரியல. வாங்க வாங்க, இதனால 2 பேரும் வந்துட்டாங்க பாருங்க டக்குன்னு. இவங்க பில் கவுண்டருக்கு வருவாங்க. நம்ம அதுக்குள்ள எல்லாத்தையும் வாங்கிடலாம் இருங்க. அது பாருங்க, பில் என்னன்னு பாப்போமா. வாங்க வாங்க வாங்க. என்னது? ஓகே, லீவ் செக் அவுட். இது எல்லாத்தையும் நான் தான் எடுத்து இது பண்ணுமா? ரைட்டு. பை. ஓகே, இப்போ நான் எவ்வளோ தரணும்? சேஞ்ச் வந்து 150 தரணுமா? 150. ஓகே, 150 தந்தாச்சுங்க. ஓகேங்க, பில்லை செட்டில் பண்ணிட்டாங்களா? இப்போ இது எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணணும். எவ்வளோ பில் வருது? ஓகே, டோட்டல் ரைட்டு. தாங்க காசை தாங்க. இப்போ நான் 290 தரணுமா? 1 2 90. இதை தந்துட்டு இதை 4 தந்துடலாம். ஓகேங்க, தந்துட்டோங்க. சூப்பர். அடுத்த கஸ்டமர் வாங்க. அடுத்து இவர் 2 எடுத்துருக்காரா? ரைட்டு. ஓகே, இவர் எவ்வளோ தராரு? வாங்கிக்கலாம், காசை வாங்கிக்கலாம். 4 இது தரணுமா? 4 17 தரணுமா? 1 2 3 4 17 எப்படி தரது? 10 5 1 1 ரைட்டு. 17 தந்துட்டோம்ல. ஓகே, சூப்பர். அடுத்து இந்த கஸ்டமர் வந்துகிட்டே இருக்காங்க, நம்ம தந்துகிட்டே இருக்கணும் போலியே. பாருங்களா, என்ன இவங்க இவ்வளோ வாங்கியிருக்காங்க. சமூகம் பெரிய இடமா இருக்கும் போலியே. கார்டு தராங்க 11.95. கார்டு தந்தா நல்லதுங்க. ஸ்ட்ரெயிட்டா அந்த காசை மட்டும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்தாச்சா? சூப்பர். என்ன அவன் ஒருத்தர் என்னமோ சொல்றாங்க, என்ன சொல்றான்னு கவனிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சிருந்தது. இருங்க, இவங்க காசு என்னங்க சேஞ்சு $15 30 தரணுமா? இருங்க, $15னா 10 10 5 30னா 25 5 தரலாம். சூப்பர்ல, கரெக்டா தந்துட்டோம். ரைட்டு, முடிச்சாச்சா? அடுத்து வாங்க. தட் வாஸ் சோ எஃபிஷியன்ட். ஐ மைட் கம். நான் திரும்பி வருவேன், நீங்க சூப்பரா சர்வீஸ் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. உண்மையிலே சொன்னாங்க மக்களே. நான் சும்மா அடிச்சு வருவேன்னு நினைக்காதீங்க, அவங்க சொன்னாங்க. ஓகேவா? இவன் என்னங்க இவ்வளோ வாங்கியிருக்கான்? எப்போ $8.98 தரணுமா இவனுக்கு? ஓகே, $5. அதுக்கப்புறம் இது 3 தந்துட வேண்டியதுதான். இது 3 தரணுமே. 8 தந்துட்டேன். 98 எப்படிங்க தரது? 98 ஒரே குழப்பமா இருக்குமே எனக்கு. ஓகே, இதுல இது பண்ணிடலாமா? ஓகே, இது அதுக்கப்புறம் ஒரு 4 அவ்வளோதாங்க தந்துட்டேங்க. எப்பா 98லாம் இப்பெல்லாம் காசை கேட்காதீங்களா? சில்லற வியாபாரம்லாம் நான் பண்ண மாட்டேன். மொத்தமா வாங்குங்க டக்குன்னு. சரி, இவங்கிட்ட எவ்வளோ? 9.64 தரணுமா? சுத்தம். இருங்க, $9 எப்படி தரது? $9 இது ஒரு 4 எப்படி கொடுத்துடலாமா? ஓகே, 60 50 + 60 ஒரு 4 1 2 3 4. ஓகே, தந்தாச்சு. இப்போ என்ஜாய். இவரு என்ன இவரு நிறைய வாங்கியிருக்க மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் ஒவ்வொரு பொருள் எடுத்துருக்காரு போலியே. பார்ப்போம். ஏன்னா இந்த கடைக்கு வரவங்கலாம் ஏதோ பேசுறீங்க, என்ன பேசுறீங்கன்னு புரியவே மாட்டேங்குது. படிக்கிறதுக்குள்ள டக்குன்னு போயிருதுங்க. அது 55. ஓகே, இப்போ இந்த மாதிரி காரை தாங்கடா டக்குன்னு. இவரும் காசா? ஐயோ, $41.93 இது தரணுமா? சரி, 22 முடிச்சு விட்டுலாம். 2 அதுக்கப்புறம் $1 போட்டுடலாம். 92. ஐயோ, இங்கதான் காமெடியே. இருங்க, 92. இருங்க, 2 தந்துருவோம். ஓகேங்க, வேற வழியே பண்ணிட்டோங்க. முடிச்சாச்சு, கிளம்பு. அடுத்து இப்போ 2 பொருள் தான் வாங்கியிருக்காங்களா இவங்க? 2 பொருளுக்கு ஒரு நாள் முடிஞ்சிச்சுங்க. ஒரு நாளை தாண்டிட்டேங்க நான். மக்களே, இந்த ஒரு நாள் நான் நல்லா இன்கம் பார்த்துருக்கேன். ஓரளவுக்கு நல்லா தான் விளையாடிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த கேமு. ஓகே, இன்னைக்கு க்ளோஸ்ல இருக்கா? க்ளோஸ் பண்ணிடலாமா கொஞ்ச நேரம் கடையை திறந்ததுலேருந்து பண்ணு வேணும் பட்டல் வேணும்னு ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்குங்க. கடையை மூடியாச்சா? எவனும் கடை பக்கம் கொஞ்ச நேரம் வராதிங்களா? ஏன்னா கடை மூடி இருக்கும் போது வராங்க இவங்க. கடை மூடிட்டு வராங்கங்க. ஓஹோ, இவங்க ஒருத்தவங்களுக்கு மட்டும் நம்ம விற்கணும் போல. சரி, நம்ம முடிச்சு விட்டுலாம். அதான் இவங்களுக்கு அப்புறம் வரமாட்டாங்க. அது கடை மூடுறதுக்கு முன்னாடி சில கஸ்டமர்ஸ் வந்துருவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க வந்திருக்காங்க. சரி, முடிச்சு விட்டுலாம். ஓகே, கார்டு சூப்பர்ப்பா. கார்டு தந்துட்டாங்கப்பா. 98 போடு. 98 முடிச்சாச்சு. நீங்களும் கார்டு தரீங்களா? இவங்க கார்டு தராங்களா என்ன தராங்க பார்த்துருவோமா? எப்போ என்னங்க 3 வாங்கியிருக்காங்க அந்த ஆலிவ் இது. இவங்க சேஞ்சு 11 தரணுமா? சரி, இருங்க தந்துடலாம். 10 11 3 இருங்க, 3 தானே. 1 2 3. ஓகே, என்ஜாய். போங்க, அடுத்து வாங்க. அடுத்து ஓகே, கார்டுப்பா. சூப்பர்ப்பா. 3.55 இருங்க, 3.55. என்ஜாய், போங்க. ஓகே, இப்போ நம்ம கடையை டெவலப் பண்ணுறதுக்கான வேலையை பண்ணுவோங்க. என்ன சொல்கிறீங்க? நம்ம கடையை டெவலப் பண்ணோம். இதுக்கப்புறம் கடையில் என்ன டெவலப்மெண்ட் பண்ணணும்? ஓகே, பொருள்லாம் நிறைய காலி ஆயிடுச்சா? அது பாருங்க, எல்லா பொருளும் காலி ஆயிடுச்சு. இருங்க, பொருள் வாங்கணும். அதே மாதிரி வந்து பொருள் நிறைய வாங்கணும். வேற என்னங்க பண்ணணும்? கடையில் உட்கார்றதுக்கான பொருள்லாம் வாங்கணுங்க. அது கூட வாங்கலாம். இருங்க, உங்களுக்கு காட்டுறேன். புதுசாக இந்த பொருள் வந்திருக்கா? புதுசாக எந்த பொருளும் வரல. ஷெல்ஃப்லாம் கூட வாங்கலாங்க. அது பாருங்க, ஒரு ஷெல்ஃப், எக்ஸ்ட்ரா ஷெல்ஃப் வாங்க $200. நம்ம கிட்ட இருக்கிறதே $150 தான். நம்ம எப்படி அதை வாங்க முடியும்? அதெல்லாம் வாங்க முடியாது.
இதுல வந்து சேர் எல்லாம் வாங்கலாங்க. இருங்க இதுல காட்டுறேன் பாருங்க. சேர், இந்த சேரை வாங்கலாம் நம்ம. பாருங்க $100 ஒரு சேர் மட்டும் வாங்கி போடுவோமா? வாங்கிட்டேன் இருங்க. சேர் இப்ப வெளியே இருக்குமா? நான் வாங்கின சேர் வெளியே இருக்குமா இல்ல உள்ளே கொண்டு வந்து போட்டுருவாங்களா? இல்லைங்க வெளியே தாங்க இருக்கு. அது இருக்கா, எடுத்தாச்சு. வா 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 வா, சேரை கொண்டு வா. எந்த சேரை வைக்கிறது? எந்த பொசிஷன்? இந்த பொசிஷன், இந்த பொசிஷன் கரெக்டா இருக்குங்க. இங்க வச்சிடலாமா? ரைட்டு. மக்களே பார்த்தீங்களா, சேர் வச்சிட்டோம். வர கஸ்டமர்ஸ் இங்க உட்காந்துப்பாங்க. இங்க உட்காரலாம்ல. ஓகே, இந்த சேர் இங்கே தான் இருக்கு. இப்போ நம்ம பொருள்லாம் ஆர்டர் போட்டு வர வச்சிடலாங்க. கடை க்ளோஸ் பண்ணியாச்சுல, இப்போ பொருள் ஆர்டர் போட்டு கொஞ்சம் வர வச்சிடலாம். அப்பதான் வியாபாரத்தை பார்க்க முடியும். இந்த ஆலிவ் ஆயில் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த மாவு வாங்கிடலாம், பிரெட் வாங்கிடலாம், பாஸ்தா வாங்கிடலாம். ஓகேங்க, இது 4 பொருள் போறோங்க. என்கிட்ட இப்போ $9 தான் இருக்கு. என்னால எதுவுமே பண்ண முடியாது இந்த காசை வச்சு. இருங்க, நான் அதை போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க ஒரு இது ரோட்ல கிடக்கு. அடப்பாங்க, ரோட்ல போட்டு போயிருக்கீங்க. நடு ரோட்ல வச்சுட்டு போயிருக்கீங்க பாருங்களேன். ஒரு பொறுப்பே இல்லாம இருக்காங்க இவனுங்க. ஓகே, இங்க எல்லாத்தையும் வச்சுட்டேன். ரைட்டு, அடுத்த பெட்டி எடுத்துட்டு வா. வா வா வா, இந்த பெட்டியை எடுத்துட்டு வேகமா. இது ஃபுல்லா பிரெட். அந்த இது ஆமாங்க பிரெட்டுங்க. கீழ் தானே காட்டுது. ரைட்டு, இந்த வச்சு விட்ரு. சூப்பர், பிரெட்டை வச்சிட்டேன். அடுத்து இதா. எடு 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 எடு. சூப்பர். அடுத்து என்னங்க? மாவுங்க. இது மாவு தானே? ஆமா, இந்த இடத்துல வச்சு விட்டுலாமா மாவை? இங்கே தானே வச்சு விட்டுலாம். ஓகேங்க, மாவு வச்சிட்டேன். அடுத்து 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 இது என்னங்க? ஆலிவ் ஆயில். இது நிறைய பேர் வாங்கினாங்க. ஆலிவ் ஆயிலா தெரில. இங்கே வச்சு இங்கே ஏற்கனவே இருக்கிற இடத்த வச்சிடலாம். அது அந்த அந்த பாட்டில் ஒரு பாட்டில் மிச்சமாயிருச்சா? சரி, ஒரு பாட்டில் எங்கே வைக்கிறது? சரி, இங்கே வச்சிடலாமா? இங்கே வச்சிடலாம். வேற என்ன பண்றது? ரைட், இப்போ கடையை திறந்துடலாமா? அப்பதான் பர்ச்சேஸ்க்கு ஆளுங்க வருவாங்க. கடையை திறந்துச்சு மக்களே. இனி ஆளுங்க கொச்ச 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 கொச்சன்னு வாங்குறதுக்கு வந்துருவாங்க. மற்றவங்க கடைக்கு நம்ம போக முடியும்ல. இருங்க, மற்றவங்க கடைலாம் எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்கன்றத பார்ப்போங்க. இவன் என்னங்க இவ்வளோ பார்சலை வாங்கி வச்சிருக்கான்? இவன் பையனா பொண்ணா முதல்ல பார்த்துருவோம். பொண்ணுங்க இது. என்னங்க இது? எது பாருங்களேன், எவ்வளோ பார்சல் இங்க இருந்து தூக்கிட்டு போக முடியுமா? நம்மளெல்லாம் தூக்கிட்டு போக முடியலங்க. சேர்லாம் இன்னும் வாங்கி போடலப்பா இந்த பொண்ணு. ஆனா பாருங்க, சூப்பர் பண்ணிருக்குங்க இந்த பொண்ணு. பார்த்தீங்களா? இவரு சிஸ்டத்தை இன்னும் பார்த்துட்டு இருக்குங்க இந்த பொண்ணு. கஸ்டமரை பார்க்காம என்ன சிஸ்டத்தை பார்த்துட்டு இருக்க? பாருங்க, கஸ்டமர்லாம் இருக்காங்க, அது சிஸ்டத்தை பார்த்துட்டு இருக்குங்க. ஆளுங்க வாங்கிக்கிட்டே இருக்காங்க பாருங்க. யாரும் நம்ம கடை மாதிரி தாங்க வச்சிருக்கு. ஆனா பெட்டி மட்டும் நிறைய வாங்கிக்கிட்டே இருக்குங்க. எவ்வளவு கஸ்டமர் வராங்க பாத்தீங்களா? அது பில் கவுண்டருக்கு வந்து பில்லு போடுற மாதிரியே அது போடுதுங்க. பில்லு எல்லாம் போடுது பாருங்க. இப்ப காசை வாங்குது பாத்தீங்களா? கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து காசு வாங்குது பாத்தீங்களா? சரி, வேற பக்கத்துல வேற ஏதாவது கடை இருக்கா பாப்போமா? இங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குங்க. இவன் எவ்வளவு டெவலப் பண்ணிருக்கான் பாப்போமா? பொண்ணு தாங்க நிறைய விளையாடுறாங்க. இது பாருங்க, இதுவும் ஒரு பொண்ணுங்க. இந்த பொண்ணு எவ்வளவு, இந்த பொண்ணு கடையில என்ன பண்ணுது பாப்போமா? இதுவும் சிஸ்டத்துல தாங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கு. பாத்தீங்களா? இது எவ்வளவு பெரிய கடையா மாத்திருச்சு பாருங்க. ஐயா அப்பா, இவங்க ஸ்டோரேஜுக்குன்னே இடம் வச்சிருக்குங்க. என்னங்க இது இப்படி டெவலப் பண்ணி வச்சிருக்கு கடையை? நம்ம தாங்க 10க்கு 10 கடை வச்சிருக்கோம். ஐயோ, நம்ம கடையை விட்டு நம்ம ரொம்ப லாங்குக்கு வந்துட்டோம். இருங்க, நம்ம கடைக்கு போயிடலாம். எப்பா, எப்படியெல்லாம் மார்க்கெட்டை டெவலப் பண்ணியிருக்காங்க. நம்ம தாங்க குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டிட்டு இருக்கோம். எங்க இது பையனுமே நல்லா தான்ப்பா டெவலப் பண்ணியிருக்காங்க. வந்து எடுத்துட்டு போறான் பாருங்க லக்கேஜ். எங்க நம்ம கடை எங்கனே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுங்க. எங்க கடை? இருங்க, நம்ம கடை அந்த 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 லாஸ்ட்ல இருக்கோ. நான் இந்த லாஸ்ட்டுக்கு வந்துட்டேங்க. சரி, நம்ம கடைக்கு போய் நம்ம வியாபாரத்தை பார்ப்போம். இவங்க மாதிரி நம்ம கடையா மாத்தணுங்க. இது பண்ணுங்க, எவ்வளவு பார்சல் பண்ணுங்க இந்த கடையில. பார்த்தீங்களா? எப்பா, எவ்வளவு பார்சல். நம்ம கடையில வெறும் 2-3 பார்சலை வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க கடனை எல்லாரையும். வந்து எக்கச்சக்க பேர் வாங்கி வெயிட். ஐயோ, பில் கவுண்டர் கிட்ட எவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க. சாரி, ஒரு சின்ன வேலையா வெளியே போயிருந்தேன். இருங்க, உங்க எல்லாருக்கும் பில்லை முடிச்சு விட்டுறேன். வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. என்ன எவ்வளோ? 368 தரணுமா? 3 50 60 8 5 3 3. ரைட்டு, சூப்பர். கிளம்புங்க. அடுத்து வாங்க. அடுத்து இவங்களா? ரைட்டு, வாங்கலாம். என்னங்க இவ்வளோ வாங்கி வச்சிருக்காங்க? காடா 778 708 08. ஓகே, போங்க. அடுத்து காடு தந்தா நல்லா இருக்கும். பார்ப்போம். இவங்க கூட ஒரு 4-5 பொருள் வாங்கியிருக்காங்கப்பா. காசுங்க இவங்க. 586 தரணுமா? சுத்தம் போங்க. 5 50 86 தரணுமா? 5 6. எஸ், தந்துட்டும். ஐயோ, எல்லாத்தையும் அழிச்சு விட்டேங்க. கொடுக்கறதுக்கு பதிலாக அழிச்சு விட்டேன். இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 திரும்பி 1. ஓகே, தந்துட்டேன். அடுத்து வாங்க. எப்பா, எல்லாத்தையும் 1 2 வாங்கியிருக்காங்களா? சூப்பர். ஓகே, காசு தராங்க இவங்க. 12 77 தரணுமா? 10 2 77. எப்படி தரது? ஓகே, 77 5 தந்துருவோம். இது தந்துருவோம், இது 2 தந்துருவோம். சூப்பர். ஓகே, நான் முடிச்சிட்டேன். அடுத்து வாங்க. ஷாப்பிங் டன் ஏதோ சொல்லிட்டு போறாங்க. படிக்கிறதுக்குள்ள அது போயிடுச்சு. எடுத்தாச்சு. கார்டு தராது. 6.74 6.74. ஓகே, அடுத்து
அடுத்து இந்த இது கார்டு வந்து 299 ரைட். மக்களே இருங்க, எனக்கு இந்த கடை நம்ம ஓரளவுக்கு டெவலப் பண்றோம். சேர்ல யாருமே உட்கார மாட்டாங்க, வரவங்க வாங்குறாங்க, சேர்ல உட்காரவே மாட்டாங்க மக்களே. ஆல்மோஸ்ட் நம்ம வாங்கி வச்சிருந்த எல்லா பொருளையும் இவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்க கடை அளவுக்கு நம்மளால டெவலப் பண்ண முடியல, அவங்களாம் ரொம்ப நேரம் விளையாடி இருப்பாங்க போல, அதனால தான் கடையை இந்த அளவுக்கு டெவலப் பண்ணிருக்காங்க. நம்ம இப்ப கேம் முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி வேற ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம். இப்போதைக்கு நம்ம வீடியோவை முடிச்சிடலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.